வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு அதாவது 10th 11th 12th பப்ளிக் எக்ஸாமினேஷன் 2026 பாடத்திட்ட மாற்றம் குறித்து பள்ளி கல்வித்துறை ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பப்ளிக் எக்ஸாமினேஷன் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அடுத்த கல்வியாண்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜூன் 2025 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இப்போ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த வருஷம் பப்ளிக் எக்ஸாமினேஷன் 2026 பாடத்திட்ட மாற்றங்கள் வந்து இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து நமக்கு சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் கிடச்சிட்டு இருக்கு. ஏன்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் வந்து சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது. தற்போது வந்து பார்த்தீங்கன்னா பாடத்திட்ட மாற்றம் வந்து கிடையாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய பாடத்திட்டங்களில் ஒரு சில சப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் முதற்கட்டமாக மொழி பாடங்கள் தமிழ் இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸை வந்து ரெடியூஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. பாடத்திட்ட மாற்றம் கிடையாது, சிலபஸ் மட்டும் ரெடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா 10லேருந்து 11 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பாடத்திட்டத்தை வந்து குறைக்க போகிறாங்க. அதன் அடிப்படையில் 1லேருந்து 12ஆம் வகுப்பு வரை பாடத்திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா குறைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாணவர்களுடைய கற்றல் சுமையினை குறைக்க தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதாவது 1லேருந்து 12ஆம் வகுப்பு வரை தமிழ் பாட புத்தகத்துடைய பாடத்திட்டங்களை வந்து பார்த்திங்கன்னா 40% 40% கொரோனாவுக்கு முன்னாடி ரெடியூஸ்டு சிலபஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் தமிழ் பாடம் பொறுத்த வரைக்கும் 40% அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் நமக்கு 10, 11, 12ஆம் வகுப்பு, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு முறையே 238, 236, 228 பக்கங்கள் கொண்ட குறைக்கப்பட்ட தமிழ் பாட புத்தகங்கள் ஜூன் மாதம் மாணவர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி பாடநூல் கழக வட்டாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அப்போ சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகலை, ஆல்ரெடி இருக்கக்கூடிய சிலபஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது. இப்போ 10th வந்து 238வது பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணுறாங்க. 11th வந்து 236, 12th வந்து பார்த்தீங்கன்னா 228. சரிங்களா? இந்த பக்கங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா குறைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் குறைக்கப்பட்டு புத்தகங்கள் வந்து அச்சடிக்கப்பட்டு ஜூன் மாதம் மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 1லேருந்து 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பாடத்திட்டங்கள் வந்து குறைக்கப்படுது. அடுத்த வீடியோவில் வந்து 1லேருந்து 9th வரைக்கும் எந்தெந்த பாடத்திட்டங்கள் வந்து பார்த்தோன்னா குறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பார்க்கலாம். இப்போதைக்கு லாங்குவேஜில் மட்டும் தான் ரெடியூஸ் பண்ணுறாங்க, அது தமிழில் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. மற்றபடி பாடத்திட்ட மாற்றம் கிடையாது. ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் வேணால் மறுபடியும் பாடத்திட்டங்கள் மாற்றப்படலாம் அப்படிங்கிற மாதிரி கல்வித்துறை வட்டாரங்கள் தகவல் கொடுத்துருக்காங்க. இதுதான் அப்டேட்டு. ஸோ சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு பாசிபிள் வந்து இல்லை. இந்த சிலபஸ் தான் இன்னும் ஒரு வருஷமும் இருக்கும் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும். அதனால் தொடர்ந்து இப்போயிலேருந்து 11th ஸ்டூடெண்ட் நீங்கள் 12th வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு சில ஸ்கூல்லலாம் ஆரம்பிச்சிருப்பாங்க 11th ஸ்டாண்டர்டுக்கு 12th சிலபஸு. ஸோ பார்த்துக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.